வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பெருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான பெருவிழா பட்டோலை அடங்கிய காளாஞ்சியானது கையளிக்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பான காட்சியில் தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு கையளிக்கப்படுவதற்காக காளாஞ்சியானது எடுத்து வரப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய அறங்காவலனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு சென்று அங்கு சம்பிரதாயபூர்வமாக இந்த காளாஞ்சியானது கையளிக்கப்பட இருக்கின்றது. மிரட்டும் சரியாக இங்கிருந்து 10 மணிக்கு புறப்பட்டு யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு இந்த காளாஞ்சியானது கையளிக்கப்பட இருக்கின்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய காளாஞ்சி கொண்டு வரப்பட இருக்கின்ற நிலையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை தோரணங்கள் வாழைகள் கட்டப்பட்டு மங்களகரமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆயினும் நல்ல தலைவரடியார் தம்மடி போற்றி செய்வார்கள். வாயினும் மனத்தும் மறுவின்றகலார் மாண்பினர் காண்பல வேட நோயினும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி நுழைதரு நூலினர் ஞானம் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே இன்பமே சூழ்க. அலங்காரா 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 இந்த வருடமும் மாநகர சபையின் புற ஏற்பாடுகளை வெகு விமர்சையாக செய்து சிறப்பாக நடைபெற மாநகர சபை இந்நேரமும் துணை நிற்கும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறி அனைவருக்கும் தந்தன் அருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். நன்றி.
நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்றமானது ஆடி மாதம் 29ஆம் தேதி இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து மஞ்சள் திருவிழாவானது ஆவணி மாதம் 7ஆம் தேதி இடம்பெறுகின்றது. மயில் வாகன உற்சவமானது ஆவணி மாதம் 8ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. பரந்த மயில் சக கிளி வாகன உற்சவமானது ஆவணி மாதம் 9ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. ரிஷப வாகன உற்சவம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. நாகவாகன உற்சவம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. வெள்ளிக்கிடாய் சக கிடாய் வாகன உற்சவம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. சிங்கம் சக மகர வாகன உற்சவம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. பூத வாகன உற்சவம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அருணகிரிநாதர் உற்சவம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. சூரிய உற்சவம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி காலை இடம்பெற இருக்கின்றது. கார்த்திகை உற்சவம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி மாலை இடம்பெற இருக்கின்றது. தங்கமயில் சக அன்னவாகன உற்சவம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. சந்தான கோபாலர் உற்சவம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி காலை இடம்பெற இருக்கின்றது. அதுபோல் பட்டி திருவிழாவும் காலை இடம்பெற இருக்கின்றது. அதுபோல் கைலாச வாகன உற்சவமானது ஆவணி மாதம் 17ஆம் தேதி மாலை இடம்பெற இருக்கின்றது. கஜவலி மகாவலி உற்சவமானது ஆவணி மாதம் 18ஆம் தேதி காலை இடம்பெற இருக்கின்றது. வேல்மிமான உற்சவம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி மாலையில் இடம்பெற இருக்கின்றது. தண்டாயுதபாணி உற்சவம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி காலை இடம்பெற இருக்கின்றது. ஒருமுக திருவிழாவானது ஆவணி மாதம் 19ஆம் தேதி மாலை இடம்பெற இருக்கின்றது. பெரிய சப்பரமானது ஆவணி மாதம் 20ஆம் தேதி மாலை இடம்பெற இருக்கின்றது. ரதோற்சவமானது ஆவணி மாதம் 21ஆம் தேதி காலை இடம்பெற இருக்கின்றது. தீர்த்தோற்சவமானது ஆவணி மாதம் 22ஆம் தேதி காலை இடம்பெற இருக்கின்றது. கொடியேற்றமானது ஆவணி மாதம் 22ஆம் தேதி மாலை இடம்பெற இருக்கின்றது. திருக்கல்யாண உற்சவமானது ஆவணி மாதம் 23ஆம் தேதி மாலை இடம்பெற இருக்கின்றது. வைரவர் சாந்தி உற்சவமானது ஆவணி மாதம் 24ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய உற்சவங்களானது நிறைவேறுகின்றமை குறிப்பிடத்தக்கது.